தமிழக வெற்றிக் கழகத்தின் இறுதிக்கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் ஏதேனும் மாற்றம் இருக்கா? நிர்வாகிகள் தரப்பிலிருந்து என்ன சூழல் நீடிக்கிறது? விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் கட்சி ரீதியிலான மாவட்ட நிர்வாகத்திற்காக 120 மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதாக முடிவு செய்து இதுவரை 5 கட்டமாக மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தை கட்சியுடைய தலைவர் நேர்காணல் மூலமாக நடத்தி முடித்திருக்கிறார். இன்று 6வது கட்டமாக இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனத்திற்காக வருகை தந்த விஜய் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் மீதம் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் நியமித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் சென்னையில் மட்டும் 4 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு சட்டமன்ற தொகுதியை பொறுப்பாக கொண்ட சட்டமன்ற மாவட்ட செயலாளர்களை உருவாக்கியிருக்கிறார். இது அதே போல எடுத்துக்காட்டாக துறைமுகம் தொகுதிக்கும், அதே போல விருகம்பாக்கம் தொகுதிக்கும், அதே போல அண்ணாநகர் தொகுதிக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதியை நிர்வகிக்கக்கூடிய அளவில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம். என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. Be the boss. என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. முக்கியமாக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே விஜயுடைய ரசிகர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மக்கள் நல மன்றம் அதற்கு அடுத்தபடியாக மக்கள் இயக்கமாக மாறி பின்னர் கட்சியாக மாறியிருப்பதன் அடிப்படையில் எந்த ஒரு நிர்வாகிக்கும் இடையில ஒரு சலசலப்பு ஏற்பட்டு விடக்கூடாது, இருக்கக்கூடிய மோதல்களை கலைந்து அனைத்து நிர்வாகிகளும் சமரசம் செய்யும் போக்கில் அனைவருக்குமே பொறுப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த 120 எனக்கூடிய மாவட்ட செயலாளர் எண்ணிக்கையை 140 வரை உயர்த்தவும் தலைமை முடிவெடுத்திருப்பதாகவும் அதற்கு அடிப்படையிலையும் மாற்றங்கள் நிகழ்த்தப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில இன்று 25 மாவட்ட செயலாளர்களுக்கான அறிவிப்பு என்பது இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அவர்களுக்கான சான்றிதழ்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கட்சி தலைவருடைய எக்ஸ் தள பக்கத்தின் மூலமாக விரைவில் வர இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இறுதி நேரத்தில் விஜயுடைய ரசிகை ஒருவர் வந்து உதவிக்காக காத்திருந்த நேரத்தில் அது மட்டுமல்லாமல் அவரது அந்த இடத்துல சூழ்ந்து கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகத்துடைய பெண் நிர்வாகிகளும் அவர்களை சூழ்ந்து கொண்டு கட்டியதால சிறிய நேரத்துக்கான பரபரப்பு என்பது இந்த இடத்துல நிலவியது. அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கான நியமனத்தை முடித்துக் கொண்டு கட்சியுடைய தலைவர் விஜய் புறப்பட்டு சென்றிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம், அவர்களுடைய பெயர்கள், அதே போல மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் குறித்த அதிகாரப்பூர்வமான பதிவு தமிழக வெற்றி கழக கட்சியுடைய தலைவர் அவருடைய எக்ஸ் பதிவில் பதிவிடப்படும். ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.